السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إن العلماء هم ورثة الأنبياء، إن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما، إنما ورثوا العلم، فمن أخذه أخذ بحل وافر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இப்பிரபஞ்சத்தின் பேரொளி ஈருலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாடெங்கிலும் அரபிக் கல்லூரிகள், ஹிஃப்து மதரசாக்கள், நிஸ்வான்கள், பெண்கள் மதரசாக்கள், மக்தபு மதரசாக்கள் திறக்கப்பட்டு கல்வியின் பாதையிலே அடியெடுத்து வைத்து சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த சமூகத்திடம் கல்விக்கான நிலை, கல்வியின் மீதான ஈர்ப்பு, கல்வியின் மீதான விருப்பம், கல்வியின் மீதான தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது சமூகத்தின் இன்றைய நிலை. கல்வியை கற்பிப்பதிலே இன்றைக்கு சமூகத்திலே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் கல்வியால் என்ன கிடைக்கிறது, கல்வியாளர்களின் சிறப்பு என்ன, அவர்களின் மகிமை என்ன, கல்வி இல்லாமையால் என்ன ஏற்படும் என்பன குறித்த சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமா உரை அமையும். கண்ணியமானவர்களே, மனிதனின் தொடக்கம் கல்வியின் தொடக்கமாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ, அவர்களை படைத்த பிறகு அவன் செய்த முதல் வேலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான்: வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் நபியை படைத்த பிறகு அல்லாஹ் செய்த முதல் வேலை கல்வியை கற்றுக் கொடுத்தான்.
அப்படியானால் மனிதனின் தொடக்கம் கல்வியிலிருந்து தொடங்கியது. அல்லாஹ் முதல் ஆசிரியனாக ஆலிமாக இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாணவராக இருந்தார். கண்ணியமானவர்களே, அப்படியானால் கற்றலும் கற்பித்தலும் மனிதனின் தொடக்கத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் இல்லையா, பூமியில குழப்பம் செய்கிற மனிதனையா படைக்க போற என்று கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னி அலமு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாததை நான் அறிவேன், நீங்கள் அறியாததை நான் அறிவேன், கொஞ்சம் பிசாம இருங்க, நான் என்ன செய்யறேங்கிறத பாருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் செஞ்சது என்ன தெரியுமா? ஆதத்தை படைத்தான், ஆதத்திற்கு உயிரை கொடுத்தான், ஆதத்திற்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். பிறகு சொன்னான், நீங்கள் எல்லோரும் ஆதத்திற்கு சஜ்தா செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் ஆதத்திற்கு சஜ்தா செய்யுங்கள் என்றான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மலக்குமார்களை ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ஏவிய காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் கல்வி இருந்தது. கல்வியால் அல்லாஹ் சொன்னான், இந்த கல்வியாளரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களுடைய சிறப்பு வேற. அந்த கல்வியாளரை கண்ணியப்படுத்தாமல் புறக்கணித்தான் ஷைத்தான். அதனால கியாம நாள் வரையிலும் அவன் தூக்கி எறியப்பட்டான், சபிக்கப்பட்டான். இதுதான் கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகிமை, கண்ணியம், சிறப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா என்று கேட்கிறான். குல் ஹல் யஸ்ஸவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அல்லாஹ் யாருக்கு கல்வி ஞானம் கொடுத்திருக்கிறானோ அவர்களும், அல்லாஹ் யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கவில்லையோ அவர்கள் இருவரும் சமமா என்று கேட்கிறான். கல்வி கற்ற கற்றறிஞரும் கல்லாத பாமரனும் சமமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேட்பதின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது சமம் இல்ல, ஒரு ஆலிம் ஆலிம் தான், ஒரு பாமரன் பாமரன் தான். அல்லாஹ் சொல்றான், இருவரும் சமமாக மாட்டாங்க. எனவே எனவே ஆலிமை நீங்கள் ஆலிமின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள், பாமரனை பாமரனின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆலிமை பாமரனாகவும் பாமரனை ஆலிமாகவும் மாற்றக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டான், நீங்கள் ஆலிமுக்குண்டான மரியாதையை கொடுங்க, பாமரனுக்குண்டான மரியாதையை கொடுங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை இவருக்கு கொடுத்துறாதீங்க, அவரை பார்க்கிற இடத்துல இவர் நீங்க பார்த்துறாதீங்க. ஆலிம் என்பவர் அவர் தனிப்பட்டவர், மேலோங்கி இருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அவருக்கு தனி சிறப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது, மாண்பு இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி தொடர்ந்து பேசுவான். குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர் அம் ஹல் யஸ்தவில் ظுலுமாத் வன் நூர், பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமா என்று கேட்கிறான். வேறொரு வசனத்திலே பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமாக முடியுமா? இருளும் ஒளியும் சமமாக முடியுமா? இருள் ஒளி ரெண்டும் சமமா? இல்ல. இருள் அது வேற, ஒளி அது வேற. இருள் வருகிற போது ஒளி வருவதில்லை, ஒளி வருகிற போது இருள் வருவதில்லை. பார்வை உள்ளவர் பார்வையற்றவர் இருவரும் சமம் கிடையாது. கண்ணியமானவர்களே, கல்வி கற்றவர் பார்வை உள்ளவருக்கு சமம், கல்வி இல்லாதவர் பார்வை அற்றவருக்கு சமம். சொல்வார்கள், ஹக்கீகத் ஷரீஅத்தும் தரீகத்தும் இரண்டு கண்ணை போன்று என்று சொல்வார்கள். அல்லாமா கஸாலி ரஹிமஹுல்லாஹ், ஷரீஅத்தும் தரீகத்தும் இரண்டு கண்ணுக்கு சமமானது. ஒருத்தர்ட்ட ஷரீஅத் இருக்கிறது ஆனால் தரீகத் இல்லை என்றால், ஒரு கண் இருக்கு இன்னொரு கண் குருடுன்ற மாதிரி, ஒரு கண் இருக்கு இன்னொரு கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்படியானால் இரண்டும் இருந்தாகணும்.
பெருமக்களே, அப்படியானால் கல்வி கற்றவர், கல்வி உள்ளவர், அவர் யாரை போன்றவர்? கண் உள்ளவருக்கு போன்றவர். கண் தெளிவாக தெரிகிறது, எல்லாவற்றையும் எந்த குறைபாடின்றி பார்க்கிறாரே, அந்த பார்வை உள்ளவரை போன்று கல்வி உள்ளவர். பெருமக்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அப்படி பேசுவான். கல்வி கற்றவர் யார் தெரியுமா? ஏராளமான சிறப்புகளை, நன்மைகளை பெற்றவர் என்று சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் கல்வி கற்றவரும் கல்லாதவரும் சமமாக முடியாது, கல்வி கற்றவர் அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்ன அல்லாஹ் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் கல்வி ஞானம் பெறப்பட்டிருக்கிறாரோ அவர் அதிகமான நன்மையை தாங்கி நிற்கிறார் என்று சொல்கிறார். யுக்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியவருக்கு நான் கல்வி ஞானத்தை வழங்குவேன். ஒமையோத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கசீரா, அப்படி யார் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ ஃபகத் ஊதிய கைரன் கசீரா, ஏராளமான நன்மை அவர் பெறப்பட்டிருக்கிறார். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிற போது, கைரன் கசீரானா என்ன? கைரன் கசீரா ஏராளமான நன்மை, அதிகமான நன்மை என்றால் ஈருலகத்தின் நன்மை ஒரு ஆலிம் பெற்றிருக்கிறார் என்று சொல்வார்கள். இவ்வுலகத்தின் பாக்கியங்களையும் மறு உலகத்தின் பாக்கியங்கள் இரண்டும் ஒரு சேர பெற்றவர் கல்வி கற்றவர், கல்வியாளர், ஆலிம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அப்படியானால் கல்வி உள்ளவர் இவ்வுலகத்திலும் அவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார், நாளை மறுமையிலும் அவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வுலகத்திலும் அல்லாஹ்வுடைய நன்மையை அவர் பெற்றிருக்கிறார், நாளை மறுமையிலும் ஏராளமான நன்மைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை குறித்து சொல்கிற போது, குல் மத்தாஉ துன்யா கலீல், உலக இன்பம் என்பது சொற்பமானது. நபியே நீங்க சொல்லுங்க, உலக இன்பம் என்பது சொற்பமானது, குறைவானது, அற்பமானது என்று சொல்கிறான். உலகத்தை குறித்து சொல்கிற போது, கல்வியை குறித்து சொல்கிற போது கைரன் கசீரா, நிறைவான நன்மை, நிறைவான பங்கு, நிறைவான பாக்கியம் என்று கல்வியை குறித்து சொல்கிறான். அப்படியானால் அப்படிப்பட்ட கல்வியை நாம் பெற வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் நாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும். ஒரு சமூகம் ஒழுக்கம் பெற்ற சமூகமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், நாகரீகம் உள்ள சமூகமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், பண்பாடு மிக்க சமூகமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், அவர்களிடத்திலே கல்வி இருந்தாக வேண்டும். கல்வினா பொதுவான கல்வி அல்ல, மார்க்க கல்வி இருந்தாக. ஒரு மார்க்க கல்வியை கற்றிருந்தால்தான் அவரிடத்திலே ஒழுக்கம் இருக்கும், பண்பாடுகள் இருக்கும், நாகரீகம் இருக்கும், பேணுதல் இருக்கும், வணக்க வழிபாடுகள் இருக்கும், இறையச்சம் இருக்கும், நபியின் சுன்னத்தை பின்பற்றுவார். இப்ப இத்தனையும் ஒரு வருடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்றறிந்த அறிஞராக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலிம்கள் யார் என்பதை குறித்து சொல்கிற போது இப்படி சொல்லுவார்கள். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல் உலமாஅ ஹும் வரஸத்துல் அன்பியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் உலமாஅ, ஆலிம்கள் என்பவர்கள், ஹும் அவர்கள்தான், வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுக்கு சொந்தக்காரர், நபிமார்களுடைய வாரிசு என்றார்கள் பெருமானார். வேற எந்த சமூகத்தை குறித்து சொல்கிற போதும் இவர் நபிமார்களின் வாரிசு என்று சொல்லவில்லை. இந்த கூட்டம் நபிமார்களின் வாரிசு என்று சொல்லல, இந்த சமூகம் நபிமார்கள் வாரிசு என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் நபிமார்களின் வாரிசு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தது ஆலிம்களை தான். சொல்லிட்டு பெருமானார் இப்படி சொன்னார்கள், அந்த நபிமார்கள் மரணிக்கிற போது, இன்னல் அன்பியா லம் யுவரிசு தீனாரம் வலா திர்ஹமா, அந்த நபிமார்கள் உலகத்தை விட்டு பிரிகிற போது தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ விட்டு செல்லவில்லை. மாறாக வர்ரசுல் இல்ம, கல்வியை வாரிசாக விட்டு
தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ பதவிகளையோ சொத்து சுகங்களையோ நபிமார்கள் விட்டு செல்லவில்லை. மாறாக அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் மார்க்க கல்வியை விட்டு சென்றார்கள். மார்க்க கல்விக்கு வாரிசாக்கக்கூடிய உலமாக்களை விட்டு சென்றார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் ஆலிம்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டது, ஆலிம்களுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழியின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். சொல்லிட்டு பெருமானார் அடுத்து சொல்றாங்க அந்த ஹதீஸினுடைய கடைசியில, இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மகிமைக்குரிய உயர்ந்த கல்வியை ஃபமன் அஹதஹு அஹத பிஹல்லின் வாஃபிர், இந்த கல்வியை யார் எடுத்துக்கொள்கிறாரோ, அதாவது இந்த கல்வியை யார் கற்கிறாரோ அவர் மிகப்பெரிய பாக்கியங்கள் அடைந்து விட்டார், மிகப்பெரிய பங்கை அவர் சம்பாதித்து விட்டார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு ஆலிமுக்குத்தான், கற்றறிந்தவருக்குத்தான், கல்வி உள்ளவருக்குத்தான் மிகப்பெரிய சிறப்பும் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலும் இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும். அப்படியானால் இந்த கல்வியின் சிறப்பை நமது பிள்ளைகளுக்கு நாம் வழங்கியாக வேண்டும். குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யதிஹி, நம்முடைய பிள்ளைகளை நாம் மேய்க்கிறோம், நாம் கண்காணிக்கிறோம், நாளை மறுமையிலே அதை குறித்து பதில் சொல்லியாக வேண்டும். உன்னுடைய பிள்ளைக்கு நீ தொலை சொல்லி கொடுத்தியா, அல்லாஹ் பத்தி சொன்னியா, ரசூலை பத்தி சொன்னியா, சுன்னத்துகளை சொன்னியா, கடமைகளை சொன்னியா, எப்படி வாழணும் சொல்லி கொடுத்தியா, மார்க்க கல்வியை கொடுத்தியா என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். பெற்றோர்களாகிய நம்மிடத்திலே நாம் அதற்கு பிள்ளைகளை அது போன்று தயார்படுத்திட்டா நாம சொல்லலாம். பிள்ளைகளை அது போன்று தயார்படுத்திவிட்டால், மார்க்க கல்விக்கு சொந்தக்காரர்களாக நாம் அவர்களை உருவாக்கிவிட்டால் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வை பத்தி சொல்லிட்டேன், மார்க்க கல்வியை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் என்று சொல்லலாம். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அல்லாஹுடைய சன்னிதானத்திலே தலை குனிந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த கல்வியை நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆலிம்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவு மகிமையும் பாக்கியத்திற்கும் உரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற போது நிறைய உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியல் போடுறான். அது அல்லாத இன்ன பிற உபதேசங்கள், ஏராளமான உபதேசங்களை கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ன லுக்மான் காலலி இப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? யா புனைய அலைக பி முஜாலசத்தில் உலமா, மகனே, எனது அருமை மகனே, உலமாக்களுடைய சபையை நீ பற்றி பிடித்துக் கொள் என்றார்கள். ஆலிம்களுடைய சபையிலே அமர்வதை, அவர்களிடத்திலே கல்வியை கேட்பதை, அவர்களிடத்திலே படித்துக் கொள்வதை, ஞானத்தை பெறுவதை நீ அவசியமாக்கிக் கொள். அடுத்து சொன்னார்கள், வஸ்மா கலாமல் ஹக்கமா, மதிநுட்பவாதிகளின் பேச்சை கேளு. ஆலிம்களுடைய சபையில உட்கார்ந்து ஆலிம்களுடைய பேச்சை நீ கேளு. ஏன் சொன்னா அதற்கு காரணத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்னார்கள். ஃபஇன்னல்லாஹ தஆலா யுஹ்யில் கல்பல் மய்யித பினூரில் ஹிக்மா. ஏன் சொன்னா, ஹிக்மத்தான வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் இறந்து போன உள்ளத்தை கூட உயிர் பெற செய்கிறான். ஹிக்மத்தான ஞான கருத்துக்கள் எங்கு பேசப்படுகிறதோ, அந்த பேச்சை யார் கேட்கிறாரோ, செத்து போன உள்ளம் கூட உயிர் பெற்று எழுகிறது. சரி, இந்த ஞான கருத்துக்கள் யாரிடத்தில் கிடைக்கும் என்றால் உலமாக்களிடத்தில் கிடைக்கும். எனவே தான் சொன்னார்கள், உலமாக்களுடைய சபையை நீ பற்றி பிடித்துக் கொள், அவசியமாக்கிக் கொள், அவர்களுடைய பேச்சை கேளு. யார் பேச்சும் கேட்காத, அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படிங்கிற எந்த பேச்சு நீ கேட்காத, ஆலிம்களுடைய பேச்சை கேளு, அவர்களுடைய பயானை கேள். உன்னுடைய செத்த உள்ளம் கூட, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மீன் ஒரு இறைநேசரை சந்திக்க சென்ற போது செத்த மீன் உயிர் பெற்று சென்றதோ, அது போன்று செத்த உள்ளம் உயிர் பெற்றிடும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நமது பிள்ளைகளை
ஆலிம்களிடத்திலே மண்டியிட்டு அமர வைத்து அவர்களுடைய ஞான கருத்துக்களை செவிகரச் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் கேட்டார்கள் என்றால் அந்த ஆலிம்களிடத்தில், அந்த ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் கல்வியை பயின்றார்கள் என்றால் அவர்களுடைய செத்த உள்ளம் கூட உயிர் பெற்றலும். தீனை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். ஹயாத்தாக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பான். பிள்ளைகளுக்கு மட்டும் கல்வியை போதித்தால் பெரிதல்ல, நாமும் கல்வியை கற்றாக வேண்டும். வயசாகி போச்சு, அதனால எங்க போய் மண்டையில ஏற போகுது? குர்ஆன் ஆயத்து ஓதுனா எங்க மண்டையில ஏறும்? இப்போ படிச்சா எங்க அது நினைவில் இருக்க போது? எல்லாம் மறந்து போயிடுமே, எதுவுமே தெரியாது. மண் ஜத்த வஜத, முயற்சி செய்தால் அவன் பெற்றுக்கொள்வான். அரபியில பழமொழி சொல்வார்கள், முயற்சி செய்தால் அவன் பெற்றுக்கொள்வான். நாம கல்வியாளர்களாக மாறி மௌத்தா போகணுமே தவிர கல்வியற்றவர்களாக மாறி மௌத்தா போயிடக்கூடாது. அதை விட மோசமான வாழ்க்கை எதுவும் இல்லை பெருமக்களே. அப்படியானால் கல்வியாளர்களாக நாமும் மாறணும், நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி மாற்றணும். சரி, கல்வி இல்லை என்றால், கல்வி கற்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? ஒருத்தட்ட கல்வியே இல்லை, ஆனா இபாதத் இருக்கு, வணக்க வழிபாடுகள் இருக்கு, ஆனா அவர்கிட்ட ஞானம் இல்லை, கல்வி ஞானம் இல்லை. என்ன நடக்கும் என்று சொன்னால் அறியாமை அங்கு வெளிப்படும். கல்வி இல்லாத இடத்திலே அறியாமை வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 99 கொலை செய்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதர் 99 கொலை செஞ்சார். அவர் மனம் திருந்தி ஒரு ஆலிம் இல்லாத ஒரு மனிதரை போய் பார்த்தார். ஃபர்ஸ்ட் அவர் கேட்டாரு, நான் மனம் திருந்த போறேன், நான் இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு வேணும், 99 கொலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று அவர் கேட்பதற்கு ஒருத்தருக்கு யாராவது ஒரு ஆலிமா இருந்தா சொல்லுங்க, அவர்கிட்ட போய் நான் கேட்கணும். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ஆலிம் இல்லாத ஒரு வணக்கசாலியை காட்டுறார். அவரை போய் நீ பாரு, அவர் ஏதாவது உனக்கு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, அவரை போய் பார்க்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் 99 கொலை பண்ணிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு உண்டா? உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது போயான்ட்டார். அவர் சொன்னாரு, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது போ, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிடுவானா? இவ்வளவு கொலை பண்ணிருக்கிற, அல்லாஹ் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டாரு. போடு அவரையும். 100 ஆச்சு கொலை, கொலை 100 கொலை முக்கமல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, திரும்ப வேற ஒருத்தர்கிட்ட கேட்டாரு, நான் 100 கொலை பண்ணிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு வேணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு ஆலிம் இருக்கிறார், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. இந்த மனிதர் என்ன பண்றாரு, 100 கொலை பண்ணவர் போய் கேட்கிறார் அந்த ஆலிம் இடத்துல, நான் 100 கொலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்கா? அவர் சொன்னாரு, மன்னிப்பு இருக்கு. நீ கடல் அளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு இருக்கு. ஆனா நீ உன் ஊருக்கு போகாத, உன் ஊருக்கு போகாத. நான் உன் ஊர்ல இருந்தா நீ பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. நான் இந்த ஊரை சொல்றேன், அந்த ஊர்ல ஒரு நல்லடியார் இருக்கிறார், அவரை போய் நீ பாரு. இவர் போனார், போற வழியிலே மௌத்தா போனார். அதற்கு பிறகு அவருக்கு நடந்தது என்ன, உயிர் போற தருவாய் வந்துருச்சு. இவர் அந்த பாவ மன்னிப்பை தேடி போறாரு. போகிற போது திடீரென்று மலக்குமார்கள் வந்துட்டாங்க இவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு. ரஹ்மத்துடைய மலக்கும் வந்துடுறாங்க, அதாபுடைய மலக்கும் வந்துடுறாங்க. 2 பேருக்கு மத்தியில பரிசு நடக்குது, யாரு இவருடைய உயிரை கைப்பற்றுவது? 2 பேரும் நான் தான் இவருடைய உயிரை கைப்பற்றுவேன். ரஹ்மத்துடைய மலக்கு, அதாபுடைய மலக்கு, நான் தான் இவருடைய உயிரை கைப்பற்றுவேன். அது பிறகு 3வது ஒரு மலக்கு வந்து சொன்னாரு, இவர் கடந்து வந்த பாதை எவ்வளவு தொலைவு என்று பாருங்க, இவர் போய் சேரக்கூடிய தொலைவு எவ்வளவுன்னு பாருங்க. ஆனால் இவர் கடந்து வந்த பாதை வெகு தூரமாக இருந்தது, இவர் போய் சேரக்கூடிய அந்த இடம் நெருக்கமாக இருந்ததுனால ரஹமத்துடைய மலக்குகள் உயிர் வாங்கி சென்றார்கள். அப்படியானால் இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது, கல்வி ஞானம் இல்லாமல் ஒருவர் தீர்ப்பு கொடுத்தால் அது அழிவை நோக்கி செல்லும். கல்வி ஞானம் உள்ளவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அது நேர்வழியை நோக்கி செல்லும். இதுதான் ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாதவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்படியானால் நாம் ஆலிம்களாக உருவாக்க வேண்டும் நமது பிள்ளைகளை, வரக்கூடிய தலைமுறையினரை, வரக்கூடிய வளரும் சந்ததிகளை. பெருமக்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்வி கற்றவர் இருக்கிறாரே அவருக்கும் ஷைத்தானுக்கும் மிகப்பெரிய எதிரி. ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு சொன்னாக்க கல்வி கற்றவர். ஒரு ஷைத்தானுக்கு 1000 வணக்கசாலியை விட ஒரு ஆலிம் மிகப்பெரிய எதிரினா. 1000 வணக்கசாலியே ஈஸியா என்ன செஞ்சிடுவான், கெடுத்துருவான். ஆனால் ஒரே ஒரு ஆலிம் தான் அவரை கெடுக்க முடியாது ஷைத்தானால. அப்படியானால் வணக்கசாலியாக இருக்கிறார், ஷைத்தான் ஈஸியா கெடுத்துருவான், அவர் அந்த ஷைத்தானுடைய வழியில் விழுந்து விடுவார். ஆனால் அவர் ஆலிமாக இருக்கிறார் என்றால் ஈஸியா ஷைத்தானுடைய அந்த சூட்சமங்களை விட்டும் அவனுடைய அந்த கெடுதிகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வார். முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க தியானத்தில் இருக்கிற போது ஷைத்தான் என்ன செஞ்சான், தன்னை அல்லாஹ் என்று காட்டிக் கொண்டு வந்தான். அவங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம், இறைநேசர், ஒரு மிகப்பெரிய ஃபகீஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவங்க தன்னை அல்லாஹ் என்று காட்டிக் கொண்டு வந்தான். வந்து சொன்னா, எப்பா அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ மற்றவங்களுக்கு அதெல்லாம் நான் உனக்கு ஹலால் ஆக்குறேன்னா. விபச்சாரம் செய்யறது ஹராம், வட்டி வாங்குறது ஹராம், எதெல்லாம் மற்றவங்களுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கினானோ நான் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், அதெல்லாம் உனக்கு ஹலால் ஆக்கிட்டேன். உடனே சொன்னாங்களா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஏஞ்சி போடா அப்படின்னா. ஏஞ்சி போடா அப்படின்னா அவன் போயிட்டு என்ன செஞ்சானா, திரும்ப வந்தானா, சரி பரவாயில்ல, உங்களுடைய கல்வியால உங்களுடைய ஞானத்தால என்னை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று சொன்ன போது முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்னாங்க, என்னுடைய கல்வியால் என்னுடைய ஞானத்தால் நான் வெற்றி பெறவில்லை, உன்னை ஜெயிக்கவில்லை, அல்லாஹுடைய அருளால் ஜெயித்தேன் என்றார்கள். அப்படியானால் இந்த இடத்தில் சொல்ல வருவது, ஒரு ஆலிம் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆபிதை விட ஒரு கற்றறிந்த மார்க்க அறிஞர் ஷைத்தானை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட மகிமை மிக்க உயர்ந்த கல்வியை நமது வரக்கூடிய தலைமுறையினருக்கு வழங்க வேண்டும். நாமும் கல்வியாளர்களாக மாற வேண்டும், தீனுக்கு உகந்தவர்களாக, தீனுக்கு சாதகமானவர்களாக மாற வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை கற்கக்கூடியவர்களாகவும் அதை பிறருக்கு கற்பிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் யாக்குல் பெறுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.